गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி, மன்மத வருஷம் ஆடி மாதம் 23ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி தேய்பிறை த்விதியை, யோகம் அமிர்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய சிறப்பு ஆடி கிருத்திகை, முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாட்களுள் இன்றைய தினமும் ஒன்று. மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளிலே விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். அதிலும் ஆடி மாதத்திலும் தை மாதத்திலும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சற்று சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. இன்றைய தினம் ஆடி கிருத்திகை. அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன. முருகன் சன்னதிகள் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ஆடி கிருத்திகை மிகச் சிறப்பாக முருக பக்தர்களால் கொண்டாடப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைய தினம் அந்த முருகன் வழிபாட்டிற்கு உரிய நாளாக விளங்குகிறது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஹோரைகள் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் செவ்வாய், சிம்மத்தில் புதன் குரு சுக்கிரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று ராமேஸ்வரம் கோவிலிலே நேற்று முதல் ஆடி சிறப்பு உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருடா வருடம் ஆடி மாதத்திலே ஆடி அமாவாசைக்கு ஒரு வாரம் முன்பாக துவங்கி ராமேஸ்வரம் கோவிலிலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் அம்பிகை ஸ்ரீ பர்வதவர்தனி அம்மன் விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். நேற்று முதல் அவ்விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் 2ஆம் விழா, 2ஆம் நாள் திருவிழா ஆடி விழா. இன்றைக்கு இரவு அம்மன் பர்வதவர்தனி அம்பிகை காமதேனு வாகனத்திலே புறப்பாடு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாரின் ஆடிப்பூர விழா இன்றைய தினம் துவங்குகிறது. பழனி ஸ்ரீ ஆண்டவர் புறப்பாடு. திருத்தணி தெப்போற்சவம் இன்றைக்கு. திருத்தணி மலை அடிவாரத்தில் உள்ள திருக்குளத்திலே தெப்பத்தில் வள்ளி தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் எழுந்தருளி மும்முறை வலம் வருகின்ற அந்த அழகுமிகு காட்சியை காண்பதற்காக ஆர்வத்தோடு முருக பக்தர்கள் அங்கே திரள்கின்ற நாள் இன்றைய தினம். சென்னை குரோம்பேட்டை குமரன் குன்றம் கிரிவலம் இன்றைய தினம். மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முகமலர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களது தோற்றப் பொலிவு அனைவரையும் கவரும். மனதிலே உள்ள மகிழ்ச்சியை உங்களது முகம் வெளிப்படுத்தும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மனதிலே ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படும். குழப்பங்கள் அனைத்தும் தீரும். கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும். செல்வ நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு நிகழும். தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் அமோக வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே 3 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக அற்புதமான கிரக நிலவரம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றும் இருக்கிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசியில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கின்ற நாட்களில் இன்றைய தினம் முதல் நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே
சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் 4ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் சேர்க்கையும் 5ஆம் இடத்து ராகுவும் உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே உள்ள தடைகள் அனைத்தும் தாமாகவே நீங்கிவிடும். வந்த இடையூறுகளெல்லாம் வழியிலேயே விலகி விடுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு சில நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்ப சூழல் மகிழ்ச்சி அளிக்கும். உத்தியோகம் தொடர்பான உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். உத்தியோகத்தில் மாற்றம் செய்து கொள்ளுவது இப்பொழுது சாத்தியமாகும். இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் 1000 ரூபாய்க்குள் முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்புவீர்கள். ஆனால் அது திட்டமிட்டதை காட்டிலும் 50 விழுக்காடு அதிகமாக செலவாகக்கூடிய நாள். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இயன்றவரை அனாவசிய செலவுகளை செய்யாமல் இருக்க வேண்டும். இன்றைய நாள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சற்று ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் என்று சொல்லலாம். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். 6குடையவன் 2ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருப்பதால் நோய் நொடிகள் அனைத்தும் முழுமையாக குணமாகும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்நாள் விளங்குகிறது. எனினும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 2ஆம் இடமாகிய சிம்மத்திலே புதன் குரு சுக்கிரன் ஆகிய 3 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஆலோசனைகளை செய்வீர்கள். பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். திருமண வயதிலே இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் தாமதமாகிக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் வந்து சேரும். புத்திர சந்தானம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறப்பான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்றன. செவ்வாயை தவிர பிற கிரகங்கள் எல்லாம் வலுவான நிலையிலே இருக்கின்றன. செவ்வாய் மட்டும்தான் ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறது. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களில் செவ்வாய் மிக முக்கியமானது. அது நீச்சம் பெற்றிருக்கிறது. பிற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம். குடும்ப சூழ்நிலையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு அலை வீசுதல். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு. மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைதல். எழுதிய தேர்வுகளிலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்பொழுது உயர்கல்விக்கான வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலே 3 சுபகிரகங்கள் இணைந்துள்ளன. மிக குறுகிய காலத்திற்குத்தான் இந்த கூட்டுச் சேர்க்கை. குரு புதன் சுக்கிரன் 3 சுபகிரகங்கள் சேர்ந்திருப்பது மிக குறுகிய காலத்திற்குத்தான். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் சிம்ம ராசிக்கு மிக மிக அற்புதமான நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக நிலவரமாக விளங்குகிறது. குடும்பத்தில் மிகச் சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தெரிய வருகின்றது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். ஒருவருக்கொருவர் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தால் இப்பொழுது அவை அனைத்தும் சரியாகிவிடும்.
நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களது கருத்துக்களை உடன் பணிபுரிபவர்கள் ஆமோதிப்பார்கள். உயர் பதவிக்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது. பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ள சிம்மராசி இளம் ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன், 11ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய், 12ஆம் இடத்தில் புதன் குரு சுக்கிரன், 2இல் சனி, ராசியில் ராகு, 7இல் கேது. இந்த கிரக நிலவரம் உங்களுக்கு சுமாரான நன்மையை செய்யக்கூடியது என்று சொல்ல வேண்டும். மிகச் சிறப்பான நாள் என்று சொல்வதற்கில்லை, மன்னிக்கவும். இன்றைய தினம் மிகவும் சுமாராகத்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இன்றைக்கு ஆடி கிருத்திகை, ஆகவே முருகன் வழிபாடு செய்து வாருங்கள். நன்மைகள் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு முருகன் வழிபாடு மிக மிக அவசியம். எந்த கிரகம் எங்கு இருந்தாலும் சரி, நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். முருகப்பெருமானின் திருவருள் எனக்கு இருக்கும் பொழுது இவையெல்லாம் என்னை என்ன செய்ய முடியும்? கேட்பது யாரோ அல்ல, அருணகிரிநாதர். கந்தர் அலங்காரத்திலே கேட்கிறார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். கொடுங்கூற்று என்றால் ஆபிச்சார பிரயோகம். அதெல்லாம் என்ன பண்ணும்? முருகனுடைய அருள் எனக்கு இருக்கும் பொழுது அவனுடைய இருதாளும் சதங்கையும் வேலும் என் கண்முன் வந்து தோன்றிடுமேல் நாள் என் செய்யும். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்தது முருகன் வழிபாடு. முருகனை நம்பி அவனது திருவடிகளிலே சரணடைந்து அவனை வழிபாடு செய்தால் நிச்சயமாக அனைத்து விதமான நன்மைகளையும் நமக்கு அருள்வான். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. இகலோகத்திற்கு தேவையான, இவ்வாழ்விற்கு தேவையான பொன்னும் பொருளும் அள்ளி கொடுப்பவன் முருகப்பெருமான். வாழ்வு முடிந்த பிறகு நமக்கு தேவையான கைலாய பதவியை கொடுப்பவனும் முருகப்பெருமான். சொர்க்கத்தை கொடுப்பவனும் முருகன்தான். அதனால்தான் இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்று சொன்னார் அருணகிரிநாதர். ஆகவே முருகன் வழிபாடு அனைவரும் செய்ய வேண்டும். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. அறுவகை சமயங்களையும் தன்னுள் கொண்டது கௌமாரம். கணாபத்தியம், சௌரம், கௌமாரம், சைவம், வைஷ்ணவம், சாக்தம் என்ற அறுவகை சமயங்களையும் ஒன்றாக தனக்குள் கொண்டதுதான் முருகப்பெருமானின் திருவுருவம். ஆகவே முருகன் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய தினம். ஆடிக்கிருத்திகை என்பதால் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டும். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயணங்களின் பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். சந்திப்பவர்களை நிந்திக்காமல் இருக்க வேண்டும். இன்றைய நாள் அமைதி காக்க வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம். பாக்யாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற 9 சந்திரன் 7இலே உச்சம் பெற்றிருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே 3 சுபகிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே தொழிலில் அமோக வளர்ச்சி, அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்திலே நீச்சமடைந்து விட்டது என்பதை தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் நல்ல நிலையிலே இருக்கின்றன. ஆகவே அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய மிகச் சிறப்பான நாளாக இந்நாள் விளங்கும். குறிப்பாக தொழில் சார்ந்த உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போகிறீர்கள். மிகப்பெரிய பதவிகளுக்கெல்லாம் நீங்கள் உயர்த்தப்பட போகிறீர்கள். நீங்களாக போய் எனக்கு இந்த பதவி உயர்வு கொடு என்று கேட்க வேண்டாம். பதவிகள் உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம். பட்டங்கள், பதவிகள், பொறுப்புகள் போன்ற பலவும் உங்களை தேடி வருகின்ற ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள். இந்த ஆடி கிருத்திகை நன்னாளிலே உங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக நடைபெறப் போகின்றன.
இன்றைய நாள் மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாள், மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இது ஒரு திருப்பு முனையாக உங்களுக்கு வாழ்க்கையிலே அமையப்போகின்ற நாள் என்று சொல்லலாம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மிகப்பெரிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். எட்டுக்குடையவன் 6ஆம் இடத்திலே வந்திருக்கின்றதால் உங்களுக்கு யோகம். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே புதன் குரு சுக்கிரன் என்னும் 3 சுபகிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஆகவே மனதிலே உள்ள சிறு சிறு கவலைகள் கூட இல்லாமல் போய்விடும். நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் விளங்கப் போகிறது. செய்யும் செயல்கள் அனைத்திலும் மிகச் சிறப்பான ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இன்றைய தினம் விளங்கப் போகிறீர்கள். உங்களது குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசப்போகிறது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக வழங்கும். ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு சுபகிரகங்களின் பார்வை கிடைக்கிறது. குடும்பஸ்தானம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். புதிய சேமிப்புகளை உருவாக்குவீர்கள், துவங்குவீர்கள். பழைய சேமிப்புகள் இப்பொழுது முதிர்வடைந்து கைக்கு பணம் வரும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். அலுவலகத்திலே உள்ள பணிகளை எல்லாம் வெகு சிறப்பாக, திறம்பட, எளிதாக, விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் ஏற்படும். மனோபலம், தேகபலம், பணபலம் ஆகிய 3ம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொட்டது வெற்றி பெறும் நாளாக இந்நாள் வழங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். எதிர்பாராத விதமாக சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். 6குடையவன் 4ஆம் இடத்திலே தேய்பிறையிலே வந்து உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். பொதுவாகவே தேய்பிறை காலங்களிலே அதிக நன்மைகள் நடைபெறும் ராசியிலே கும்பமும் ஒன்று. சிம்மம், தனுசு, கும்பம் இதெல்லாம் தேய்பிறையில் தான் நல்லது நடக்கும். இப்பொழுது தேய்பிறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராசிக்கு 3 சுபகிரகங்களின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு வந்த இன்னல்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இடர்பாடுகள் அனைத்தும் விலகிவிடும். தடைகளெல்லாம் நீங்கிவிடும். நன்மைகள் அனைத்தும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 5குடையவன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் யோகம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 3இல் உச்சம். ஆகவே ஒரு மிக மிக யோகமான நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகம். அது கடகத்தில் 5ஆம் இடத்திலே இருக்கிறது. கடகத்திற்கு அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் செவ்வாய்க்கும் நீச்சபங்கம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீச்சபங்க ராஜயோகம் இப்பொழுது உங்களுக்கு இன்றைய தினத்திலே மிகச் சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கும். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கும். அலுவலகத்திலும் நீங்கள் வைத்ததுதான் சட்டம். நீங்கள் சொல்வதை பிறர் கேட்பார்கள். அப்படி உங்களுக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படுகின்ற அற்புதமான ஒரு நாள் என்று இதை சொல்லலாம். செல்வச் செழிப்பும் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு சிறு குறைபாடுகள் எல்லாம் முற்றிலுமாக சரியாகிவிடும். இப்பொழுது ஆரோக்கியம் சீராகும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ஆடி கிருத்தியை முன்னிட்டு இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு செய்து அதிக நன்மைகளை அடையலாம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை ஓம் ஹர ஹர சங்கர ஓம் ஜெய சுபகர சங்கர ஓம் நமாமி சிவ பரமேஷ ஸ்மராமி ஹர விஸ்வேஷ மங்களம் சர்வேஷ சுப மங்களம் ஜெகதீஷ.
ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆடி மாதம் 23ஆம் தேதி 8/8/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை, தெய்வீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா உயர்ந்த யோகத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். எதிர்பாராமல் மிகப்பெரிய சருக்கள் வந்துடும். நுணலும் தன் வாயால் கெடும். அதாவது அவங்க வார்த்தையே அவங்களுக்கு சத்ருவாக போயிடும். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருந்து அரசியல் வெற்றிகளை அடைஞ்சு ஒரு உயர்ந்த பதவி அடைகிற நேரத்தில் மந்திரியாக கூட ஆவா. ஆனால் ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் ராஜா மாதிரி ஒரு நாள் மந்திரியாக இருந்து உடனே பார்த்தா பழையபடி திரும்பி வந்துடுவா. இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் த வேனு ஏன் இவாளுக்கு வந்த வழியே திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னு பார்த்தா, பூர்வ ஜென்மத்தில் குரு நிந்தனை, போன ஜென்மத்தில் குருவை நிந்தித்திருந்தாலும் இல்லை இந்த ஜென்மாவில் வித்தை கற்றுக் கொடுத்த குருவை நிந்தித்தாலும் இந்த மாதிரியான நிலை வரும். குரு நிந்தனையால் வரக்கூடிய பல தோஷங்களில் இதுவும் ஒன்று. குரு நிந்தனைன்றது நேரடியாக வரலாம், மறைமுகமாக வரலாம். சாஸ்திரத்தில் கூட நமக்கு யார் உபதேசம் பண்ண குருவோ அவரை பற்றி யாராவது குறைவாக சொன்னால் கூட அந்த இடத்துல இருக்காமல் நகர்ந்து போயிடணும்னு சொல்கிறான். அதை காதால் கேட்டால் கூட தோஷம்னு சொல்கிறான். நம்ம குருவை மற்றவர்கள் குறை கூறுவதை நம் காதால் கேட்டால் கூட தோஷம்னு. இந்த மாதிரி ஜாதகத்தில் குரு நிந்தனை ஏற்பட்டு பின்னடைவு வரும்பொழுது என்ன பிரயோகம் பண்ணால் என்ன பண்ணால் சாந்தியாகும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கோயிலுக்கு போகிறது, தபஸ் பண்ணுறது, இப்படி எவ்வளோ விதங்கள் சொல்லியிருக்கு. தானம் பண்ணுறது, இப்படி எவ்வளோ சொல்லியிருக்கு. இதில் முதல்ல மந்திரபூர்வமாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, பொதுவாக தட்சிணாமூர்த்தி ஜபம் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தட்சிணாமூர்த்தி ஜபம் பண்ணுறதுன்றது ஒரு உபதேசமாக வாங்கிட்டோ தெரிஞ்சுட்டோ 28 தடவை வியாழக்கிழமை தோறும் ஜபிக்கலாம். இன்னொரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் மலைமேலுள்ள சுவாமியை பூஜிக்கிறது. ஆனால் பொதுவாக மலைமேலுள்ள முருகனும் இருக்கார், சில இடங்களில் சிவபெருமானும் இருக்கார், சில இடத்துல விஷ்ணுவும் இருக்கார். ஆனால் மலைமேலுள்ள சுவாமி எதுவாக இருந்தாலும் பூஜிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கா. மூன்றாவது பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜபத்திலேயே இன்னொரு பிரயோகம், மகா பிரயோகம் சொல்லுவாள். அதாவது ஒரு தங்க தகட்டில் முக்கோணம் எழுதி அந்த கோணம் கீழ்நோக்கி இருக்கணும். அந்த முக்கோணம்ன்றது கீழ்நோக்கி இருக்கணும். அதில் ஹ்ரீம் அப்படின்ற அக்ஷரத்தை எழுதி அந்த ஹிரீம்ன்ற அக்ஷரத்தை தினமும் 1008 உருவீதம் லட்சம் தடவை ஜபிக்கிறது. ஒரு 3 அடி குத்து வழக்கில் நெய் விட்டு தாமரத்தண்டு நூல் போட்டு விளக்கேற்றி கிழக்கு முகமாக இருந்து இந்த ஜபத்தை பண்ணுறது. இது பண்ணி வந்தால் அரசியல் சம்பந்தமான, அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். ஜோதிடத்திலையும் ஒரு கிரகம் நீச்சமாக போனாலும் அந்த வீட்டுக்குடையவன் அவர் கேந்திர உச்சம்பெற அகிலங்களும் ஆழ்வான்னு சொல்லியிருக்கு. அதாவது ராஜயோகம், ராஜ்யத்தை ஆளக்கூடிய யோகம், மந்திரி பதவி இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த மாதிரி நீச்சலாக போன கிரகம் பலக்கும் பொழுது அந்த கிரகத்தை மேலும் பலப்படுத்த இப்போ சொன்ன மாதிரி சொர்ண தகட்டில் ஒரு 3 இன்ச்சு 3 இன்ச்சு தகட்டில் 3 அங்குலம் தகட்டில் முக்கோணம் எழுதி ஹ்ரீம்ன்ற மந்திரத்தை எழுதி லட்சம் உரு ஜபித்தால் இழந்த பதவியை அடைவார்னு சாஸ்திரம் சொல்கிறது. அரசியல், அரசாங்கம் சம்பந்தமான பதவிகள் எதுவாக இருந்தாலும், அதான் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியாக இருந்தாலும் அரசியலில் உயர்ந்த பதவியாக இருந்தாலும் இழந்ததை அடைதல் அல்லது நமக்கு முறையாக வர வேண்டிய பதவியை சீக்கிரம் அடைதல்னு சொல்லியிருக்கு. அதனால் இதை பண்ணால் பலன் அடைய முடியும். இது எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். மலைமேல் உள்ள பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது திருப்பதி ஞாபகம் வரும், திருநீர்மலை ஞாபகம் வரும். அதேமாதிரி உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தா திருத்தணி ஞாபகம் வரும், சோளிங்கர் ஞாபகம் வரும்.
இப்படி நிறைய பழனி வரும். இது மாதிரி நிறைய கோயில்களை சொல்லலாம். அதேமாதிரி தட்சிணாமூர்த்தி ஜபம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதையும் தொடர்ந்து ஜபிக்கலாம். ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த சொன்ன தகட்டில் மகா பிரயோகம் பேர். இப்போ சொன்ன மந்திரம் மகா பிரயோகம், சிந்தாமணி மந்திரம்னு சொல்லுவா. அதனால் இதை ஜபித்தால் கட்டாயம் இழந்ததை அடைதல் உண்டுன்னு சொல்லுவா. இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு விஷயம் எல்லாருக்காகவும் நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் நேயர் யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து மோகன பிரியாங்க மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க வந்து மைசூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? நாங்க என் மகளுக்காக கேக்குறேங்க மேடம். ஓகே, அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க பிறந்த தேதி வந்து பிறந்த பேர் வந்து மோகன பிரியா. பிறந்த தேதி வந்து 8/2/1993ங்க. பிறந்த நேரம் வந்து இரவு 7:36 திங்கட்கிழமைங்க. என்ன சந்தேகம் கொடுத்து உங்களுடைய மகளுக்காக பேசணும்? அவங்க படிச்சிருக்காங்க, பிஇ படிச்சிருக்காங்க மேடம். எங்க போனாலும் வேலை, அவளுக்கு நல்லா மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு தடையாயிட்டே இருக்குங்க. அதுக்குதான் சுவாமிஜிட்ட கேட்கலான்னு கேக்குறேங்க மேடம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய கல்யாணமும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், கல்யாணம் வரணும் பாத்துருக்கோம், அதுவும் அமையுமான்னு கேட்கலான்னு தான் போன் பண்றேன். கண்டிப்பாங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா, எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரே பொண்ணுதாங்க சாமிஜி. ஒரு பையன் ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி பிறந்து இறந்துட்டாங்க. குலதெய்வம் எதுமா? குலதெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சிங்க சாமிஜி. இப்போ உங்க பொண்ணுக்கு வந்து உத்தியோக லாபத்தை பத்தியும் திருமணத்தை பத்தியும் நீங்க கேட்டீங்க. ஆமாங்க சாமி. உங்க குலதெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன். ஆமாங்க சாமி. வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஜை பண்றீங்களா? போவாங்க சாமி, வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க. விசேஷ பூஜை உண்டா? விசேஷ பூஜை எல்லாம் ஒண்ணு பண்றதுங்க சாமி. போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துருவாங்க சாமி. அந்த ஸ்தலத்துல உங்களுக்கு ஒரு விசேஷ பூஜை ஏதாவது பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க சாமி, அதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லைங்களா? சரி, இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்குன்னு சொல்றோம். இப்ப சப்தரிஷி வாக்கியப்படி திருமணத்துக்கு இது ஏற்ற காலம் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்க சார். உங்களோட முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான் கன்னியா ராசியில பிரவேசித்து அடுத்து உங்களுக்கு மேஷ ராசியில பிரவேசிக்கக்கூடிய இடைப்பட்ட காலம், அதாவது புரட்டாசியிலேருந்து சித்திரை மாதம் வரைக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த திருமண தடைகள் விலகிறதுக்கு ரொம்ப எளிய பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ சொல்கிறோம், அதை பண்ணுவாங்க. ஒரு சுக்கிரவாரமும் வெள்ளிக்கிழமையும் ஏதாவது பெண் தெய்வத்தோட ஆலயத்தில் மாமரக்கன்று வந்து நடுங்க. இந்த மாமரக்கன்று வந்து 6 வெள்ளிக்கிழமை நடுங்க, 6 கோயில்களில் நடுங்க. கட்டாயம் உங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு தகவல் நல்ல முறையில் உடனடியாக கிடைக்கும். நெருங்கிய சொந்தங்களால் ஆதாயம் உண்டு. வரக்கூடிய உங்கள் பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர், அந்த மாப்பிள்ளை வந்து இந்த உள்நாட்டில் படித்து வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி வயது வித்தியாசம் 3 இல்லை 4 வயசு வித்தியாசம் இருக்கும். குருவாரத்தில் பிறந்தவராக இருப்பார். ஒன்று. இப்போ இந்த உங்கள் பொண்ணோட விஷயத்துக்கு வரும். இப்போ இவங்களோட இதுக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைக்கலன்றது உங்களோட ஒரு அபிப்பிராயம். ஆனால் இந்த ஒரு வேலை வாய்ப்புன்றது அவங்க ஜாதக ரீதியாக சப்தரிஷி வாக்கியப்படி ஜீவனஸ்தானத்தை பாப கிரகம் பார்த்ததுனால இப்போ வேலை அமையும். அதுக்கு பரிகாரங்கள் சிறப்பாக வேண்டியதில்லை. ஆனால் அமையக்கூடிய நிறுவனம் பெரிய நிறுவனமாக இருக்கும். ஆனால் பதவியோ சம்பளமோ ரொம்ப ரொம்ப குறைந்ததாக இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டாயம் அதை ஏற்றுக்குங்க, தயங்க வேண்டாம். உங்களுக்கு 1.25 வருடம் வரைக்கும் அந்த உத்தியோக ரீதியான லாபம் குறைவுன்னு வந்திருக்கு. அதனால் இப்போ வரக்கூடிய உத்தியோகத்தை ஏற்றுண்டால் பின்னால் பிரகாசமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். 2வது, இவர் கணவரோட இவர் கடல் பிரயாணம் போகிற லாபம் இருக்கிறதுனால நீங்கள் அதை பற்றி வேலையை பற்றி அதிகமாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய நிறுவனத்திலேருந்து வர அழைப்பை தட்ட வேண்டாம், ஏற்றுக்குங்க. அப்புறம் இந்த காமாட்சி அம்மன் விஷயம் சொல்லியிருந்தோம். உங்களோட 2 தலைமுறைக்கு முன்னாலேயே அந்த குலதெய்வம் காமாட்சி அம்மனுக்கு ஒரு வஸ்திரம், பட்டு வஸ்திரம் சாத்துறதா பிரார்த்தனை இருந்து அது செலுத்தாமல் விட்டு போயிருக்கு. அதனால் உங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது பச்சை கலரில் பட்டு வாங்கி புடவை வாங்கி காமாட்சி அம்மனுக்கு கட்டாயம் செலுத்திடுங்க. இது செலுத்தக்கூடிய மாதம் தை மாதம் இல்லை சித்திரை மாதமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம்னு சொல்லலாம். அதனால் வேறு பரிகாரம் வேண்டாம். அந்த மாமரம் மட்டும் கட்டாயம் 6 முறை நட்டுடுங்க சுக்கிரவாரத்தில். நீ பொண்ணுக்கு திருமணமும் நல்ல விதத்தில் அமையும், உத்தியோக லாபமும் உண்டு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது, நம்புங்கள், நல்லதே நடக்கும். பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
பேர் பவித்ரா மேடம். எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? ஹைதராபாத்ல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் கணவருக்காக பேசலாம்னு சொல்லி போன் பண்ண மேடம். அவர் பேரு பாலாஜி. அவர் சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தாரு. 8/1/1981 அன்னைக்கு பிறந்தாரு. அவர் வேலை விஷயமா கேட்கலான்னு போன் பண்ண மேடம். சரிங்கம்மா, இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? ஆக்சுவலா இப்போ வேலை இல்ல அவருக்கு. ஆனா வேலை கிடைக்குது, அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. வேலைக்கு போவாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்கம்மா, இந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா, என்ன உத்தியோகம் கிடைக்கிறது அவருக்கு? நமஸ்காரம் சுவாமி. நமஸ்தே. அவர் மார்க்கெட்டிங் லைன்ல வேலை செஞ்சிருந்தாரு சுவாமிஜி. ஆனா கொஞ்சம் ஒரு 5 வருஷமா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சுவாமிஜி. அவரு கொஞ்சம் குடிப்பழக்கம் எல்லாம் வந்தது நடுவுல. சொல்லுங்கம்மா. ரொம்ப பயங்கரமாயிட்டு இப்ப கொஞ்ச நாளா பண்றது இல்ல, டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாரு. சரி. ஆனா வேலை கிடைக்குது, ஆனா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு. போறாரு, பாக்குறேன்னு சொல்றாரு, எதுவும் முயற்சி எடுக்க மாட்டாரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ணணும்னு, ஆனா அவருக்கு நினைச்ச மாதிரி கிடைக்க மாட்டேதுன்னு. சரி, இப்போ அதான் அவர் திறமைக்கு ஏற்ப வேலை இல்லைன்னு நினைக்கிறார். ஆமா. சரிங்களா? அவர் திறமைக்கு ஏற்ப வேலை இல்லைன்னு நினைக்கிறார். அது இந்த பிரச்சனை தீர்மானிக்கிறேன். நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமா, நான் வேற ஊர்ல இருக்கிறேன், அவர் வேற ஊர்ல இருக்கிறாரு. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? நான் ஹைதராபாத்ல இருக்கிறேன் சுவாமிஜி, அவர் சென்னையில இருக்கிறாரு. நீங்க என்ன உத்தியோகத்துல இருக்கீங்க? நான் டீச்சரா இருக்கிறேன். இப்போ குழந்தை வேற பிறந்திருக்கு, 2வது குழந்தை. சரி. ஆக்சுவலா நாங்க எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்து வந்தோம். ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆயிலாம், சென்னையோட செட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டோம். ஆனா அவருக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்ல நினைக்கிற மாதிரி அம்மா வீட்டுக்கு அங்கேயே போயிட்டாரு, சென்னைக்கு. சரி, இப்ப இதுக்கு என்ன பரிகாரம்ன்றத சொல்றோம். சரி. சப்தரிஷி வாக்கியப்படி ஜீவனஸ்தானத்தை சுபகிரகம் பார்வையிட்டதுனால சின்ன சின்ன இடைவெளிகள் இருந்தாலும் அவருக்கு பூரணமான ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு தேடி வரும்ன்றது சந்தேகமே இல்லை. ஒரு பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டான்னு சொன்னீங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை சட்டத்திட்டங்கள் போட்டாலும் மனோரீதியான கட்டுப்பாடு இல்லாத வரைக்கும் நம்ம மாற்றங்கள் எந்த பலனையும் தராது. இப்போ அவருக்கு கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிஞ்சாச்சு, இனி நிகழ்காலத்தை நோக்கி போகிறார். ஆனால் அதில் அவரோட வருத்தம் தன்னோட திறமைக்கேற்ப வேலை கிடைக்கலன்றது. அப்போ இப்போ சொல்கிற பரிகாரத்தை பண்ணால் ஒன்று கிடைக்கிற வேலையை ஏற்றுக்கிற மனோபாவம் அவருக்கு கிடைக்கலாம், இல்லைன்னா அவர் விரும்பியபடி வேலை கிடைக்கலாம். ஒன்று அவர் மனசு மாறும், இல்லைன்னா அவர் விருப்பம் நிறைவேறும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதனால் இப்போ சொல்கிறத செய்ய சொல்லுங்கள். இது அவரே பண்ணால் அது உத்தமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு புதன்கிழமையும் வீட்டில் சுந்தரகாண்டத்தில் உங்களுக்கு கணையாழி கொடுக்குற படலத்தை ஒரு முறை தமிழருக்கு படிக்க சொல்லுங்கள். ஒன்று வேண்டாம், வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள். இது குறைந்தபட்சம் 18 தடவை படிக்க சொல்லுங்கள். இதை குறைஞ்சபட்சம் 18 புதன்கிழமை படிக்க சொல்லுங்கள். இது முடித்த உடனே அந்த சுந்தரகாண்ட புக்கை ராமர் படத்துலேயே வச்சுட்டோம், ஸ்ரீராமஜெயம் எழுதி அது ஒரு நோட்டில் அதையும் அங்கேயே வச்சுருங்க. 18 வாரம் தொடர்ந்து புதன்கிழமை தூரம் படிக்க சொல்லுங்கள். அப்புறம் ஸ்ரீராமஜெயம் மட்டும் தொடர்ந்து எழுதலாம். அவர் நினைச்சபடி அவருக்கு உத்தியோகம் அமையும். நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்தீங்களே, அந்த பிரிவு மாறும். அப்போ ஒன்று அவர் ஹைதராபாத்துக்கு வருவார், இல்லைன்னா ஒரு வருஷம் கழித்து நீங்கள் சென்னைக்கு உத்தியோகம் மாற்றலாம் வரதுக்கு வாய்ப்பு வரும். நல்லது நடக்கும். இதை தவிர வேறு எதுவும் வேண்டாம். இந்த தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு இப்போ சொன்ன பரிகாரமே போகும். ராமன் வழி நடத்துவார். உங்கள் கணவரோட மனத்தில் தெளிவு இருக்கும். அவர் நினைச்ச இலக்கை அவரால் அடைய முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. பவித்ரா அவங்களுக்காகவும் உங்களுடைய கணவருக்காகவும். தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. வணக்கங்க, செந்தில்குமாருங்க. என் பேர் அனுசியா, என் மகன் தான் செந்தில்குமாருங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க கோயம்புத்தூர் சூலூர்ல இருந்து பேசுறோமுங்க. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் மகனுக்கும் மகளுக்குமாக பேசுறேனுங்க. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 80ல பிறந்ததுங்க, 1980ல. லக்னம் தனுசு லக்னம், பூரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. அப்புறம் புள்ள ரேணுகா தேவிங்க, அவ கேட்ட நட்சத்திரம். அவங்க வீட்டுக்காரர் தானுங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, வேலை இல்லாம. அப்புறம் செந்தில்குமாருக்குங்க வேலையே இல்லைங்க, தங்க வேலை ரொம்ப முடக்கமா இருக்குது. பையன் ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கறத
சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சாமி வணக்கங்க. நமஸ்தே. உங்க மாப்பிள்ளை எந்த ஊர்ல இருக்கார்? மாப்பிள்ளை வந்து கணபதியில இருக்கிறாருங்க. சரி. மகன் வந்து சூலூர் இங்கேயே தானுங்க. சரி. மகனுக்கு தானுங்க ரொம்ப பிரச்சனை, வேலை இல்லாம இருக்குது, தங்க வேலைங்க. என் பையன் ரொம்ப அல்லாடுறானுங்க. தங்க ஆச்சாரி வேலை செய்யறாரா? ஆமாங்க. சரி. உங்க மாப்பிள்ளை என்ன உத்தியோகம் பண்ற? மாப்பிள்ளை வந்து அவங்க ஒர்க்ஷாப்பு வச்சிருக்கிறாங்க. அவங்கள கணவன் மனைவியுமே பாக்குறாங்க. நல்ல விஷயம். அவங்க வீடெல்லாம் கட்டாம இருக்குதுங்க, பாதியோட கட்டி நிறுத்தி இருக்குதுங்க. சரி. ஒரு 1.5 வருஷம் ஆச்சுங்க. அதை எடுத்து மறுபடியும் செய்ய மாட்டேங்கிறாங்க. சொந்தத்திலேயே செஞ்சதுங்க அது. சரி. அவங்க பாதியோட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சரி. அதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு வழி சொல்லணுங்க. இப்ப நம்ம சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்குன்னு பாத்துடலாமா சாமிஜி? சரிங்க. இது பையனுக்கு நீங்க சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன், வாடகை வீட்டுல இருக்கிற, வாடகையும் கூட கொடுக்க முடியாம ரொம்ப. இல்லை, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா. எல்லா உலகத்துல வந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் கட்டாயம் தீர்வு உண்டு. தீர்வு இல்லாத பிரச்சனைன்னு உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆனா தீர்வுகள் நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறது, வேற எங்கேயும் இல்லை. நாம எந்த இடத்துல ஒரு பொருளை தொலைச்சோமோ தொலைச்ச இடத்துல தேடினால் கிடைக்கும். அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம கர்மா தான். ஸோ நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த கர்மாவை போக்கும். அதனால் பிரச்சனை நம்மகிட்டேருந்து ஆரம்பிச்சது, அது நம்மகிட்டேருந்தே ஒரு தீர்வும் கிடைக்கும்ன்றதுல நம்பலாம் உறுதியாக. இப்போ உங்கள் மாப்பிள்ளை பொண்ணுக்காக இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் அவங்களையே பண்ண சொல்லுங்கள். அது அவங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு முறை ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலோட நந்தவனத்தில் ஆச்சா மரம்னு கேட்டு வாங்கி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நட சொல்லுங்கள். இந்த ஆச்சா மரம்ன்றது நாதசுரம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மரமாக தேக்கு மரம் மாதிரி நல்லா ஓங்கி வளரும். நீங்கள் இந்த ரோஜா செடியெலாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நர்சரியில் கேட்டால் கிடைக்கும். இந்த ஆச்சா மரம் வாங்கி பெருமாள் கோயிலில் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நட சொல்லுங்கள். துவரையை வந்து 9 கைப்பிடி எடுத்து ஊற வச்சு ஜலத்தை வந்து மரத்துக்கு கூட சொல்லுங்கள். அந்த துவரையை ஆட்டு கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோட எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்டதெல்லாம் பூர்த்தியாகும். சுப விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். பையனோட விஷயம் சொன்னீங்க. இப்போ உங்கள் பையன் மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய, அதாவது நகை வேலை, அதேமாதிரி நெசவு வேலை, இப்படி செய்யக்கூடிய இந்த மிஷின் வந்தது பார்த்தீங்களா, இந்த எந்திரங்கள் வந்து கொஞ்சமாக நம்ம திறமையான கலைஞர்களோட வாழ்க்கையை வந்து திறமையெல்லாம் வெளியில் கொண்டு வராமல் பண்ணிடுது. எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் உங்கள் விவரம் ஒருத்தர், வேறு உங்கள் பையனும் ஒருத்தர். இருந்தாலும் சுவாமி ஒரு அருள் பாலிப்பார். இன்னொரு விஷயம், காலத்துக்கேற்ப சில மாற்றங்களை பண்ணணும். உங்கள் பையனோட ஜாதகத்தில் சப்தரிஷி வாக்கியப்படி ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்ததால் நீங்கள் ஒரு முறை காளகஸ்தி போய் ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுங்கள். அது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது விசேஷம். இதை ஒரு முறை முதல்ல தரிசனம் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆஞ்சநேய சுவாமி கோவிலுக்கு போய் அவரை பிரதட்சணம் வந்து நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் பையனுக்காக நீங்கள் பண்ணுங்கள். கட்டாயம் பையனோட வாழ்க்கை பிரகாசிக்கும். சின்ன பரிகாரம் நினைக்க வேண்டாம். பெரிய பலூனாக இருந்தாலும் சின்ன ஊசியால் குத்துனா என்னாகும், தானே வெடிச்சிடும். அதே மாதிரி இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸ்வரன் அருளாலையும் ஆஞ்சநேயர் அருளாலையும் சரியாக நிவர்த்தி ஆகிடும். ஆனால் ஜோதிட ரீதியாக ஒரு என்னென்னா சின்ன மாற்றத்தை உங்கள் பையன் எடுத்துக்கொள்ளும்படியாக வரும். அது என்னன்றதை புரிஞ்சு வாழ்க்கையில் நடந்துக்க சொல்லுங்கள். கட்டாயம் அவர் வெற்றி கிடைக்கும். உழைப்பு வீண் போகாது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு பரிகாரம் நீங்க சொன்னீங்க. பார்த்துட்டு இருக்க எல்லா நேர்களும் இதனால வந்து கண்டிப்பா பயனடைஞ்சிருப்பாங்க நீங்க சொன்ன விஷயங்களால. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபடவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.